ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். மின்னோட்டத்தை காவும் முடிவில் நீளமான சமாந்தர கடத்திகள் இரண்டுக்கிடையில் தோன்றும் விசை. அதாவது முடிவில் நீளமான இரண்டு சமாந்தர கடத்திகள் இருக்குது. அந்த சமாந்தர கடத்திகளுக்கு இடையில் ஒரு விசை ஒன்று உருவாகுது. அதை எப்படி உருவாகுதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஒரே திசையில் மின்னோட்டம் எங்களுக்கு இருக்கேக்க, அதாவது ஒரே திசையில் I1 மின்னோட்டம் மேல் நோக்கி தான் போகுது, I2 மின்னோட்டம் மேல் நோக்கி தான் போகுது. அப்போ ஒரே திசையில் மின்னோட்டம் எங்களுக்கு இருக்கேக்க இந்த XY என்ற கடத்தியில் இந்த எல்நீளமான அந்த துண்டில் உருவாகிற விசைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது இந்த எக்ஸ் கடத்தியை நாங்கள் எடுப்போம். அதாவது எக்ஸ் கடத்தியால் இந்த Y கடத்தி மேலே எப்படி அந்த காந்தப்புல கோடுகள் உருவாகுன்னு பார்ப்போம். அந்த காந்தப்பாய் இடத்தி எந்த திசையில் எப்படி உருவாகுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மின்னோட்டம் எங்களுக்கு மேல் நோக்கி போகுது. அப்போ விளக்கையை நான் படிக்கணும். மின்னோட்டம் மேல் நோக்கி போச்சுன்னு சொன்னால் இந்த விரலை நாங்கள் பார்க்கணும் என்ன, இது உள்நோக்கியதாக இருக்குது. அப்போ இந்த மின்னோட்டம் மேல் நோக்கி போனால் இது உள்நோக்கி காட்டு. அப்போ இந்த கடத்தியால் இந்த கடத்தியின் மேற்பரப்பில் உள்நோக்கிய திசையில் காந்தப்புல கோடுகள் காணப்படும். உள்நோக்கிய திசையில் காந்தப்புல கோடுகள் எங்களுக்கு காணப்படும். நான் சொல்கிறது அப்போ உள்நோக்கிய திசையில் காந்தப்புல, இப்போ காந்தப்புல இந்த கடத்தியால் உள்நோக்கிய திசையில் காந்தப்புல கோடுகள் இருக்குது. அப்படி இருக்கேக்க அப்போ இது ஆர் தூரத்தில் உருவாகிற அந்த காந்தப்பாய் இடத்தையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அது இந்த கடத்திலேருந்து ஆர் தூரத்தில் இந்த கடத்தி இருக்குது. அப்போ இந்த கடத்திலேருந்து ஆர் தூரத்தில் உருவாகிற அந்த காந்தப்பாய் இடத்தையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னால் அது இதில் இருக்க காந்தப்பாய் இடத்தின் பெருமையை நான் பி, அதான் இதால் உருவாகிறானே, அப்போ BX போட்டுக்கிறோம். BX அப்போ BXஐ காணாமல், அதாவது முடிநீளமான கடத்தியால் உருவாகிற காந்தப்பாய் இடத்துக்கு சாம்பல் செய்யும் μ1 μ0 I/2πr. BXஐ நாங்கள் கண்டோம்னு சொன்னால் BX சமன், அதாவது எக்ஸ் கடத்தியால் Y கடத்தியின் மீது உருவாகிற அந்த காந்த பாய அடர்த்தி கண்டா μ0, மின்னோட்டம் எங்களுக்கு I1, மின்னோட்டம் I1 கீழே 2π எங்களுக்கு ஆர். அப்போ BX என்ற பெருமையை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. அப்போ இந்த கடத்தியில் எங்களுக்கு மின்னோட்டம் ஓடுது. அங்கே ரெண்டாவது விடயம் ஒன்று படிச்சிருக்கோம் என்னென்னு சொன்னால், அதாவது மின்னோட்டம் காவர கடத்தி ஒன்று காந்த புலத்தில் இருக்கேக்க, மின்னோட்டம் காவர கடத்தி ஒன்று காந்த புலத்தில் இருக்கே அதில் விசை தாக்கும். நான் சொல்கிறேன், அதாவது மின்னோட்டம் காவர கடத்தி ஒன்று காந்த புலத்திலே விசை தாக்கும். அப்போ முதலாவது அந்த விசையின் திசையை நாங்கள் பார்ப்போம். ஏன் காந்த விசை கோடுதல் இருக்குதானே. அப்போ விசையின் திசையை காணதுக்கு நாங்கள் இடக்கை விதியை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ இடக்கையை நாங்கள் பிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ இடக்கையில் பார்த்தோம்னு சொன்னால் காந்தப்புல திசையை எங்களுக்கு என்ன இந்த விரல் காட்டும். காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கு. மின்னோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த கடத்தியில் மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்குது. அப்போ விசைன்ற திசை இஞ்சால திசையில் இருக்குது. அப்போ இஞ்சால திசையில் தான் எங்களுக்கு விசை தாக்கும். அதனால் இந்த வைக்கடத்தில் உருவார விசையான அதை FY என்று போட்டுக்கணும். விளங்குதா? FY என்ற விசை இந்த வைக்கடத்தியில் உருவாகும். அப்போ அந்த விசையின் பெருமனை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு காந்த புலத்தில் ஒரு கடத்தியை வைக்க அதில் தாக்குற விசைக்கு எங்களுக்கு சமன்பாடு F சமன் BIL sin θ. ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம் F சமன் BIL sin θ. அப்போ இதில் உருவாகிற விசையை நாங்கள் FY என்று குறிச்சிருக்கோம். FY சமன் அப்போ B அந்த காந்தப்பாய் இடத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் μ0 I1 2πr தர மின்னோட்டம் I, அது அந்த கடத்தியில் ஒரு மின்னோட்டமாக எங்களுக்கு I2 தர அந்த கடத்தின் நீளம் எங்களுக்கு L. ஏன்னா L நீளமான துண்டு தானே கருதுகிறோம் L தர. இப்போ sin θன்னு சொல்கிறது அதாவது இந்த கடத்தி காந்த விசை கோடுகளோடு அமைக்கிற கோணம். அதாவது காந்த விசை கோடுகள் உள்நோக்கி இருக்குது, கடத்தி இப்படி இருக்குது. காந்த விசை கோடுகள் இப்படி இருக்குது, கடத்தி இப்படி இருக்குது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எங்களுக்கு என்ன 90. அப்போ sin 90. அப்போ FY சமன் நாங்கள் சுருக்கிறோம்னு சொன்னால் μ0 I1 I2 L 2πr வரும் எங்களுக்கு FY என்ற பெறும். நான் சொல்கிறது இப்போ முதலாவது பார்த்தாங்க இந்த கடத்தியால் இந்த கடத்திக்கு மேலே உருவாகிற அந்த காந்தப்பாய் அடர்த்தியை நாங்கள் கண்டுபிடிச்சோம்.
ரெண்டாவது இது காந்த புலத்தில் இருக்குது. அந்த காந்த புலத்தில் இருக்கிற காரணத்தால் இந்த கடத்தியில் எல்லிளமான துண்டில் உருவாகிற விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இனி நாங்கள் அதாவது இவ்வளோ துண்டாலே என்ன இவ்வளோ துண்டில் உருவாகிறது. இனி இந்த கடத்தியால் இவ்வளோ துண்டிலையும் அந்த எல்லிளமான துண்டில் உருவாகிற எங்களுக்கு மேலே உருவாகிற அந்த காந்த புல கோடுகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த கடத்தில் உருவாகிற அந்த காந்த விசை கோடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மின்னோட்டம் இந்த திசையிலோடு அப்போ காந்த புல கோடுகள் இந்த திசையில் இருக்கும். வெளியே நோக்கிய திசையிலே இருக்கும் இங்கே காந்த விசை கோடு. அப்போ இந்த கடத்தியால் இதில் உருவாகிற காந்த புல அந்த காந்த புல வலிமைக்கு நாங்கள் பி வை என்று போட்டோம்னு சொன்னால் அந்த பி வையை நாங்கள் காணலாம். பி வை சமன் சாம்பட என்ன மீனோட் ஐ இங்கே 2πr. அப்போ இதுலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் மியூனோட் தான் மின்னோட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் I2 என்ற மின்னோட்டம் I2 கீழே தூரம் என்ன R 2πr ஏன்னா தூரமங்களுக்கு R 2πr. அப்போ இந்த கடத்தியால் இந்த கடத்தியின் மேலே உருவார அந்த காந்த புல வலிமையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இனி நாங்கள் இதில் காந்த விசை அதாவது காந்த புல கோடுகளுக்கு இந்த மின்னோட்டம் காவற கடத்தி இருக்குது. அப்போ இதுலேயும் எங்களுக்கு விசை உருவாகும். அப்போ விசைன்ற திசையை நாங்கள் பார்ப்போம். அப்போ இடக்கையை நாங்கள் பயன்படுத்தணும். காந்த விசை கோடுகள் என்ன வெளிநோக்கி இருக்குது. மின்னோட்டம் பார்த்தோம்னா மேல் நோக்கி இருக்குது. காந்த விசை கோடுகளுங்களுக்கு என்ன வெளிநோக்கி இருக்குது, மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்குது. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் விசைன்ற திசை இங்கால திசையிலே இருக்குது. என்ன இங்கால திசையில் இருக்குது. அப்போ உருவாகிற விசையை நான் Fx என்று கொடுக்கும். அப்போ Fx கண்ணுன்னு சொன்னால் Fx சமன் Fx என்ன சாம்பாடி BIL சைன் தானே. B எங்களுக்கு தெரியும் மியூனோட் I2 2πr தர மியூனோட் I மின்னோட்டம் அதாவது இருக்க மின்னோட்டம் என்ன I1 தர L நீளம் என்ன L கோணம் கோணம்னு சொன்னா அதாவது காந்த விசை கோடுகளுக்கும் கடத்திக்கும் இடையில அமைக்கிற கோணம். கடத்தி இப்படி இருக்கு, காந்த விசை கோடு இப்படி இருக்கு. இப்போ கோணம் என்ன செங்கோணம். அப்போ sin 90 என்று வருது. அப்படி நான் சுருக்கணும்னா Fx சமன் எங்களுக்கு மியூனோட் I1 I2 L 2πr என்று வருது. 2πr. அப்போ இதில் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது ஒரே திசையில் மின்னோட்டம் ஓடுற கடத்தியல் இருக்கீங்க, ஒரே திசையில் மின்னோட்டம் ஓடுற கடத்தியல் இருக்கீங்க. அந்த Fi அதாவது இந்த கடத்தியால் இதில் உருவார Fx பெறுமதியும் அந்த எல்லிடமான துண்டில் என்ன எல்லிடமான துண்டில் Fx பெறுமதியும் இந்த கடத்தியால் அதே அளவு எல்லிடத்தில் இங்கே உருவாகிறது Fy பெறுமதியும் அந்த பருமனுகள் எங்களுக்கு சமனாக இருக்கு. அப்போ எங்களுக்கு Fx என்ற பெருமனும் Fy என்ற பெருமனும் சமனாகும். இல்லாத நான் F என்று போட்டுக்கொடுக்கும் நான் சொல்கிறேன். அப்போ இந்த கடத்தியால் எல்லிடத்தில் உருவாகிற விசையும் இந்த கடத்தியால் அதே எல்லிடமான அந்த பகுதியில் உருவாகிற விசையும் எங்களுக்கு சம பெருமனுடையதாக காணப்படும். முதலாவது நாங்கள் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் அதுக்கான தொடர்பு என்ன மியூனோட் I1 I2 L 2πr ஆக இருக்கு. நான் சொல்கிறது ரைட். அடுத்தது பார்க்க வேண்டியது அதாவது விசை ஒன்றை ஒன்று நோக்கி தான் இருக்குது. அப்போ இரண்டு கம்பிகளும் ஒன்றை ஒன்று கவரும். அப்போ ஒரே திசையில் மின்னோட்டம் உடைக்க அடுத்த ரெண்டாவது விடயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரே திசையில் மின்னோட்டம் உடைக்க கம்பிகள் ஒன்றை ஒன்று கவர். முதலாவது விஷயம் ஒரே திசையில் மின்னோட்டம் உடைக்க எல்லிகளமான துண்டுகளில் உண்டாகிற விசைன்ற பெருமன் சமன் முதலாவது விடயம். அதுக்கான சான்பாடு இது. ரெண்டாவது விடயம் ஒரே திசையில் மின்னோட்டம் உடைக்க அவை ஒன்றை ஒன்று கவரும். அப்போ இந்த செயற்பாடுடாக ரெண்டு விடயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். அதோடு சேர்த்து இந்த சமன்பாடை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இதை ஒரே திசையில் மின்னோட்டம் ஓடுற கடத்தியால் உருவார விசைகளையும் அந்த பருமன் அந்த திசைகள் கவர்ச்சி தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இனி அடுத்ததாக எதிரே திசையில் மின்னோட்டம் உடைக்க அதாவது எதிரே திசையில் மின்னோட்டம் உடைக்க அதால் நடக்கிற செயற்பாடை நாங்கள் பார்ப்போம். ரைட். அப்போ நாங்கள் உதாரண கணக்கு கொண்டு வாங்க. அது ஒரே திசையில் மின்னோட்டம் உடைக்க குறிப்பிட்ட நீளம் அதாவது எல்லிடமான ஒரு துண்டில் உருவாகிற அந்த விசைகள் தொடர்பான உதாரண கணக்கு நாங்கள் பார்ப்போம். அப்போ ஒரே திசையில் மின்னோட்டம் சொன்னால் அது ஒன்றை ஒன்று எங்களுக்கு கவரும். அப்போ இது எஃப்னு சொன்னால் இது எங்களுக்கு எஃப் ஆக இருக்கு.
நான் சொல்கிறது அப்போ ஒரே சில மின்னோட்டம் ஒன்றே ஒன்று கவரும் இது எஃப்பாக இருந்தால் இதில் உருவார விசையும் எஃப்பாக எங்களுக்கு இருக்கும் அந்த எஃப்ன்ற பெருமனை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் எஃப் சமன் அப்போ எவ்வளோ துண்டு நான் கருதான்னு சொன்னால் 4 மீட்டர் நீளமான துண்டில் தாக்குற விஷயத்தான் அதில் குறிக்கப்பட்டிருக்கு அப்போ அது கண்டமன்னு சொன்னால் மின்னோட்ட பெறுமதி 4 பை தர 10/7 தர மின்னோட்டம் I1 × I2 I1 எங்களுக்கு என்ன 2 சரியா I1 எங்களுக்கு 2 I2 எங்களுக்கு 5 வேற நீளம் எங்களுக்கு 4 2πr 2π தூரத்தை நாங்கள் போகிறோம்னா 2 சென்டிமீட்டர் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 தர 10/2 அப்போ சுருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு 4 தர 10/4 நியூட்டன் எங்களுக்கு வரும் அப்போ நான் இதில் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் இந்த சமன்பாடும் ஒரே திசையில் மின்னோட்டம் ஓடைக்க எங்களுக்கு கவர்ச்சி விசைதான் காணப்படும் என்ற விடயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்வியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் ரைட் அப்போ பார்ப்போம் எதிரே திசையில் மின்னோட்டம் ஓடைக்க அக்கடத்தியலுக்கு இடையில் உருவார அந்த விசையின் திசையும் അതിൻ്റെ பருமனையை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ எல்லீளமான 2 கடத்திலும் எல்லீளமான துண்டில் உருவார அந்த விசைகளையும் பருமனையும் நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஏற்கனவே முதல் பார்த்துருக்கிறோம் ஒரே திசையில் மின்னோட்டம் ஓடுறது அப்போ அதை வச்சு கூட நாங்கள் டக்டகன்னு அந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது முதலாவது பார்க்க வேண்டிய விடயம் எங்களுக்கு இந்த கடத்தியால் இந்த கடத்தி மேலே காந்த விசை கோடுகள் எப்படி உருவாகும் சொல்லி பார்த்தோம்னு சொல்ல மின்னோட்டம் மேல் நோக்கி ஓடுது அப்போ உள்நோக்கிய திசையில் எங்களுக்கு காந்த விசை கோடுகள் காணப்படும் அப்போ உள்நோக்கிய திசையில் காணப்படும் ரைட் அப்போ அதிண்ட பெருமதியை இந்த கடத்தியால் இந்த கடத்திக்கு மேலே உருவார அந்த காந்தப்புல வலிமையின் பெருமதியை நான் BX என்று போட்டுக்கொள்கிறேன் அப்போ அந்த பெருமதியை நான் கண்ணு சொன்னால் BX என்ற பெருமதி BX சமன் மீ0 மின்னோட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் I1 என்ன I1 மீ0 I1 அதுலேருந்து அந்த தூரத்தை பார்த்தோம்னு சொன்னால் 2πr அப்போ BX என்ற பெருமதியை கண்டுபிடிச்சாச்சு இனி எங்களுக்கு அந்த காந்த புலத்தில் இந்த கடத்தி இருக்குது அப்போ அதில் தாக்குற விசையை நாங்கள் பார்ப்போம் அதுக்கு மூலம் அந்த விசையின திசையை பார்க்கணும் அப்போ இடக்கையை நாங்கள் பிடிச்சு பார்க்கணும் விசையின திசையை காண்றது அப்போ இடக்கையை நாங்கள் பிடிச்சு பார்த்தோம்னு சொன்னால் காந்தப்புல கோடுகள் உள்நோக்கி இருக்குது மின்னோட்டம் கீழ் நோக்கி இருக்குது காந்தப்புல கோடு உள்நோக்கி மின்னோட்டம் கீழ் நோக்கி அப்போ விசையங்களுக்கு என்ன இங்கால பக்கம் இருக்குது என்ன அப்போ அந்த விசையின பெருமதியை FY என்று போட்டுக்கொள்ளும் அது எல்லிடமான துண்டில் உருவார அந்த விசையின் பருமனை FY என்று போட்டுக்கொள்கிறோம் போட்டோன்னு சொன்னால் FY சமன் காந்தப்பாய் அடர்த்தி தர என்ன F காணத்தோட என்ன F சமன் BIL sin θ என்ன ரைட் அதை போட்டோம்னு சொன்னால் B எங்களுக்கு மீ0 I1 2πr தர மின்னோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ மின்னோட்டம் ஓடுது I2 மின்னோட்டம் தர L நீளவங்களுக்கு L நான் சொல்கிறது L sin θன்னு சொல்கிறது காந்தப்புல கோடுகண்ட திசைக்கு மின்னோட்ட திசைக்கும் இடைப்பட்ட கோணம் காந்தப்புல கோடுகள் இப்படி இருக்குது மின்னோட்டம் இப்படி இருக்குது அப்போ இடைப்பட்ட கோணம் என்ன 90 sin 90 அப்போ சுருக்கினா FY சமன் மீ0 I1 I2 L என்ன சுருக்கினா உண்டு தானே எல்லுங்க 2πr வரும் நான் சொல்கிறது 2πr அப்போ இனி இந்த கடத்தியால் இந்த கடத்தி மேலே உருவார அந்த காந்த புலக்கோடுன திசையை பார்த்தோம்னு சொன்னால் வழக்கையை பிடிச்சி பார்க்கணும் மின்னோட்டம் கீழ்நோக்கி திசையில் இருக்குது அப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்க உடையன சுற்றி விழுந்தா என்ன உள்நோக்கிய திசையில் காந்த விசை கோடுகள் இருக்குது அப்போ இதில் தாக்குற விசையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இடக்கையை பிடிச்சி பார்க்கணும் காந்தப்புல கோடு உள்நோக்கி இருக்குது மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்குது அப்போ விஷயங்களுக்கு என்ன இந்த வெளி நோக்கி இருக்குது அதுன்ற பெருமதியை FX என்று போட்டுக்கணும் அப்போ ஏற்கனவே நாங்கள் முதல் படித்த விடயத்தோடு நாங்கள் பார்க்க இதில் உருவார FIன்ற பெருமதி இதாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த துண்டால் இதில் இருக்க FXன்ற பெருமதி என்ன அதே பெருமதியாக இருக்கும் அப்போ FXன்ற பெருமதி என்னவா இருக்கும் மீ0 I1
I2 எல்லுங்கள் எங்களுக்கு 2πr ஆக இருக்கும். அப்போ இங்கேயும் fx-ன்ற பெறுமதியும் fy-ன்ற பெறுமதியும் சமனாக இருக்கும். ஆனால் f பண்ணு போட்டுக்கொள்ளும். என்ன உயிர்த்தறியலாம் தானே. அப்போ இந்த துண்டால இப்படி உருவாகிற விஷயம் நான் கண்டுபிடிக்க இப்படியான கோவதான் பெறுது. அப்போ இந்த துண்டால இதில் உருவாகிற அந்த விசை, இந்த எல்லினமான துண்டில் உருவாகிற விசையை பார்த்தோம்னு சொன்னால் அதே பெருமன் தான் எங்களுக்கு வரும். ஏற்கனவே முதல் செய்த அந்த விடயம், அதாவது ஒரே திசையில் மின்னோட்டம் உடைக்க தாக்குற விசையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு இதே சமன்பாடு தான் பெறுது. அப்போ இங்கேயும் என்ன அதே சமன்பாடு தான் பெறுது. விளங்க சொல்கிறது. ஆனால் எங்களுக்கு திசை எங்களுக்கு வேறுபடுது. அப்போ இந்த கடத்திகள் என்ன ஒன்றை ஒன்று தள்ளு, வெளிநோக்கி தானே விசை இருக்குது. அப்போ கடத்திகள் ஒன்றை ஒன்று தள்ளு. அப்போ இதில் நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்று சொன்னால் இரண்டிலேயும் எல்லிளமான துண்டில் தாக்குற விசை இந்த பெருமன் எங்களுக்கு சமன். மூலாவது விடயம். அந்த விசைக்கான கோவை எங்களுக்கு இது. அடுத்தது எதிரே திசையில் மின்னோட்டம் உடைக்க கடத்திகள் ஒன்றை ஒன்று தள்ளும். நான் சொல்கிறது. அப்போ ஒரே திசையில் மின்னோட்டம் உடைக்க கடத்திகள் ஒன்றை ஒன்று கவரும், எதிரே திசையில் மின்னோட்டம் உடைக்க கடத்திகள் ஒன்றை ஒன்று தள்ளும். அப்போ என்ற விடயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வரும். நான் சொல்கிறேன். ரைட். அப்போ இனி நாங்கள் ஒரு உதாரண கணக்கு கொண்டு நாங்கள் பார்ப்போம். ரைட். அப்போ இந்த உதாரண கணக்கு நாங்கள் பார்ப்போம். அப்போ எதிரே திசையில் மின்னோட்டம் உடைக்க எங்களுக்கு தாக்குற விசைகள் எப்படி இருக்கும். அப்போ அந்த நீளமான, அதாவது 5 மீட்டர் நீளமான கடத்தில் உருவாகிற விசைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ எதிரே திசையில் மின்னோட்டம் உடைக்க என்ன செய்யும், ஒன்றை ஒன்று தள்ளும். என்ன ஒன்று ஒன்று தள்ளும். அப்போ இது எஃப்னு சொன்னால் இதுன்ற பெருமனும் எங்களுக்கு எஃப் ஆக இருக்கு. அந்த பெருமனை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். எஃப் சமன் மீனோட பெருமதி 4π தர 10/7 தர மின்னோட்டம் என்ன I1 I2 4 தர 2 என்ன 4 தர 2 தர நீளத்தை நாங்கள் வந்து 5 மீட்டர். அப்போ 5 கீழே 2πr 2π தர ஆரையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 10 சென்டிமீட்டர், இடைப்பட்ட தூரம் 10 சென்டிமீட்டர். அப்போ பார்த்தோன்னா 10 தர 10/2 சுருக்கினா எஃப் சமன் இங்கே ஒரு பை வெட்டுப்பட்டுரும், இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 வெட்டுப்பட்டுரும். பார்த்தோம் சொன்னால் 4 20 தர 4 எங்களுக்கு 80 வரும். அப்போ 80 தர இது ரெண்டையும் சுருக்கினா 10/5 கீழே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 10 இருக்குது. இந்த சைவரும் எங்களுக்கு வெட்டுப்பட்டா எஃப் சமன் 8 தர 10/5 நியூட்டன் என்பது விசை. அப்போ இரண்டு கடத்திலையும் 5 மீட்டர் நீளமான துண்டில் உருவாகிற விசை 8 தர 10/5 நியூட்டனாக இருக்கும். அது எங்களுக்கு என்ன ஒன்றை ஒன்று தள்ளுற மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஏனென்றா எதிரே திசையில் மின்னோட்டம் ஓடும். நான் சொல்கிறது. அப்போ இந்த விடயத்தினூடாக நீங்கள் அந்த எப்படி அந்த திசையில் கண்டுகொள்வது, அதில் பெருமன் எப்படி என்று நீங்கள் கண்டிருப்பீங்க. ரைட். இப்போ அதாவது மின்னோட்டம் முடிநிலமான சமாந்திர கடத்திகள் இரண்டு கிடையில் தோன்றும் விசை. அது பார்த்தோம்னு சொன்னால் எல்லிளமான கடத்தியில் உருவாகிற விசையை நான் கண்டுபிடிக்க தொடர்பு மீனோட் I1 I2 எல்லுங்கு 2π இருக்கும். அப்போ அலகு நீள கடத்தியில் உருவாக்கும் விசை என்று பார்க்க நான் என்ன எல்லை கொண்டு இங்கே பிரிக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன எஃப்ங்குள் எல் சமணங்களுக்கு மீனோட் I1 I2 2πr பேர் என்ன I1 I2 எங்களுக்கு 2πr பேர். அப்போ அலகு நீளத்தில் தாக்குற விசை எஃப் டேஸ் என்று போட்டு அந்த பெருமதி என்னவா இருக்கும், மீனோட் I1 I2 2πr ஆக எங்களுக்கு இருக்கு. சொல்கிறது. ரைட். அப்போ இது அலகு நீளத்தில் தாக்குற விசை. எஃப் பார்னு சொல்கிறவங்களுக்கு என்ன அலகு நீளத்தில் தாக்கும் விசை. ரைட். அப்போ இது எல்லினமான அந்த துண்டில் தாக்குற விசை, இது அலகு நீளமான துண்டில் தாக்குற விசை. இந்த சமன்பாடுகள்னா எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இருந்தால் தான் எங்களுக்கு என்ன ஃபஸ்ட் பார்ட் MCQல கேள்வியல் வரைக்கும் இலகுவாட்டாக்கன்னு போட்டுவிட்டு அந்த தொடர்புகளை பார்க்கக்கூடியதாக எங்களுக்கு இருக்குது. ரைட். இப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இது மிக நீளமான கடத்தி, அது 2 ஆம்பியர் மின்னோட்டமோடு மிக நீளமான கடத்தி. இது 2 மீட்டர் நீளமான துண்டு கடத்தி. என்ன 2 மீட்டர் நீளமான துண்டு கடத்தி. அப்போ 2 மீட்டர் நீளமான துண்டு கடத்தியில் இந்த கடத்தியால் உருவாகிற விசையை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் மேல் நோக்கி எங்களுக்கு மின்னோட்டம் ஓடுது. அப்போ காந்தப்புல கூடு உள்நோக்கி இருக்கும். அப்போ இந்த கடத்திக்கு மேலே என்ன காந்தப்புல கூடுகள் உள்நோக்கி இருக்கும். அப்போ உள்நோக்கி இருந்தேன்னு சொன்னால் விஷயங்களுக்கு என்ன ஒரே திசையில் ஓடுற கடத்தி இல்லைண்ணே. அப்போ என்ன அவைக்கு கவர்ச்சி தான் இந்த விஷயங்களுக்கு இருக்குது. வேண்டாம் நாங்கள் பிடிச்சி பார்க்கலாம். இடக்கையை பிடிச்சி பார்த்தோம்னு சொன்னால் காந்தப்புல கோடுகள் உள்நோக்கி இருக்குது.
மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்குது. அப்போ விசை இந்த திசையில் தாக்கும். அதை எஃப்ண்டுக்கு போட்டுக்கணும். அப்போ இதில் உருவார இந்த கடத்தியால் இந்த இடத்துல உருவார அந்த காந்தப்பாய் அடர்த்திக்கான சொன்னால் பி சமன் மியூனோட் ஐங்கு 2πr சாம்பலை பயன்படுத்திருக்க அந்த பி சமன் எங்களுக்கு வரும் மியூனோட் தர மின்னோட்டம் எங்களுக்கு 2 பை தர ஆறு எங்களுக்கு 10 சென்டிமீட்டர். அப்போ 2 தர 10/2. அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த காந்தப்பாய் இடத்தின் பெறுமதி இதாக இருக்கும். அப்போ இதில் தாக்குற விசையின் பெறுமதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எஃப் சமன் பிஐஎல் சைன் தீட்டான்ற சாம்பலை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அந்த விசை எப்போ நாங்கள் கண்டுபிடிச்சு சொன்னால் பி எங்களுக்கு தெரியும் மியூனோட் தர 2ங்க 2 பை தர 2 தர 10/2 தர ஐ மின்னோட்டம் ஐ எங்களுக்கு 5 என்ன மின்னோட்டம் எங்களுக்கு 5 நீளம் எங்களுக்கு 2 தர அதாவது கோணம் அதாவது காந்தப்புல கோணரோட கடத்தியின் மின்னோட்ட திசை அமைக்கோணம் செங்கோணம். அப்போ sin 90 சரியா. அப்போ இதை நாங்கள் சுருக்கலாம். சுருக்கினா எஃப் சமன் மீனோட்டு பையில் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் 4π தர 10/7 தர மின்னோட்டு 2 தர 5 தர 2 2 தர 5 தர 2 sin 90 எங்களுக்கு என்னவா இருக்கும் உண்டாக இருக்கும். கீழே பார்த்தோம்னு சொன்னால் 2π தர 2 தர 10/2 2 தர 10/2 எஃப் சமன் இந்த பையும் பட்டுப்படும் 2 4 இந்த 4 எங்களுக்கு இல்லாமல் போயிடும். பார்த்தோம்னு சொன்னால் 2 10 2 20 அப்போ 20 தர 10/7 10/2 அப்போ சுருக்கினா எஃப் சமன் இதை சுருக்கினா 10/5 ஒரு சைபர் இருக்குது 10/4 அப்போ 2 தர 10/4 நியூட்டன் வருது. 2 தர 10/4 நியூட்டன். அப்போ இந்த கடத்தி இந்த சிறிய கடத்தியை எவ்வளோ விசையோடு இழுக்குன்னு சொன்னால் 2 தர 10/4 நியூட்டன் என்ற விசையோடு எங்களுக்கு இழுக்கு சொல்கிறது. ஆனால் எங்களுக்கு சமாந்தர கடத்தியில் அந்த எல்லிளமான துண்டில் தாக்குற விசையை கண்டுபிடிக்கலாம். அது அப்போ அந்த விஷயம் பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு இந்த கடத்தியால் முடிநிலமான கடத்தியால் இந்த துண்டு கடத்தியில் தாக்குற விசையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு துண்டு கடத்தியால் ஒரு பெரிய கடத்தியில் இழுக்கிற விசையை நாங்கள் கண்டுபிடிக்கல. ஏன்னு சொன்னால் இந்த துண்டு கடத்தியால் உருவார அந்த காந்த விசை கோடுகளை நாங்கள் என்ன சரியாக குறிக்க முடியாமல் இருக்கு. ஆனால் மிக நீளமான கடத்தியால் உருவாரதை எங்களுக்கு குறிக்க முடியும். அது இப்படித்தான் இருக்கும். அப்போதுமே இந்த கடத்திக்கு செங்குத்தாக தான் உள்நோக்கி தான் இருக்கும். அப்போ இதில் தாக்குற விசையை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த சிறிய கடத்தியால் இதில் உருவார எங்களுக்கு என்ன அந்த காந்தப்புல வலிமை என்ற தொடர்பை நாங்கள் பெற முடியாமல் இருக்கு. அது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக எங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே முதல் அந்த தியரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு கடத்தியால் உருவார அந்த காந்தப்பாய் இடத்துக்கான தொடர்பு தான் இருக்கிறேன். அது ஒரு எங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசமான தொடர்பு. அது ஒவ்வொரு இடத்துலையும் என்ன அந்த காந்தப்பாய் இடத்திகள் என்ன இந்த துண்டு கடத்தியால் உருவார காந்தப்பாய் இடத்திகள் மாறுபடும். அப்போ இந்த கடத்தியால் இந்த கடத்தியில் தாக்குற விஷயம் நாங்கள் நேரடியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த கடத்தியில் உருவார விஷயம் நாங்கள் கண்டுபிடிக்கலாமேன்னு சொன்னால் இந்த கடத்தியால் உருவார காந்தப்பாய் அடர்த்தி எப்பவுமே உள்நோக்கி தான் இருக்கும். சம பெருமனுடையதாக இருக்கும். ஏன்னா இந்த நீட்டுக்கு நாங்கள் பார்த்தோம்னா சம பெருமனுடையதாக இருக்கும். அதை வச்சுக்கொண்டு இதில் தாக்குற விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் 2 தர 10/4. ஆனால் அதை வச்சுக்கொண்டு இந்த கடத்தியில் எவ்வளோ விசையை தாக்கும்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த கடத்தியை எவ்வளோ விசையோட பிடிச்சிருக்குதோ அதே மாதிரி இந்த கடத்தி அதே விசையோட பிடிச்சிருக்கும். அப்போ இந்த கடத்தியை பிடிச்சிருக்கிற விஷயம் என்ன பெருமன் எஃபாக இருக்கும். அந்த எஃபின் பெருமதி என்னவா இருக்கும் அந்த 2 தர 10/4 நியூட்டனாக எங்களுக்கு இருக்கு சொல்கிறது. அப்போ நான் நேரடியாக இந்த துண்டு கடத்தி இந்த பெரிய கடத்தியை முடிநில கடத்தியை இழுக்கிற விசையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த துண்டு கடத்தியால் உருவார அந்த காந்தப்புல வலிமை என்ற பெருமதியை சமனாக இருக்காது. ஆனால் இந்த மிக நீளமான கடத்தியால் இந்த துண்டு கடத்தியில் உருவாகிற அந்த காந்த விசை அந்த காந்த விசையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை வச்சுக்கொண்டு இந்த விசையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது எல்லா தாக்கங்களுக்கும் சமனும் எதுமான மறுதாக்கம் உண்டு. இதங்களுக்கு தாக்க விசையாக இருந்தால் இதங்களுக்கு மறுதாக்க விசையாக எங்களுக்கு. அப்போ வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. 2 கடத்தியில் தாக்க மறுதாக்க விசை எதுன்னு சொன்னால் இதங்களுக்கு தாக்க விசையாக இருந்தால் இது மறுதாக்க விசையாக இருக்கும். 2 விடயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டும்.